எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி நந்தினி ராதாகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாத பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரர்கள், இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இல்லை, ஒரு நிலையான வெற்றியின் அடையாளம் தாங்க. ரிஷப ராசிக்காரர்கள் பார்க்கறதுக்கு தாங்க சாதாரணமானவங்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி இருக்குங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்க மற்றவங்கள மாதிரி இல்லைங்க. இவங்களுடைய நிதானம் தாங்க இவங்களுடைய மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ரிஷபராசின் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பம், வசதியான வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகணுங்கிற ஆசை அதிகமாகவே இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிஞ்சவங்க தாங்க. சரி, இந்த சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை, பணவரவு, குடும்ப வாழ்க்கை, திருமணம் மற்றும் காதல், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு தொழில் மற்றும் வேலை பார்க்கலாம். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு 10ஆம் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி தொழில் மெதுவாக வளர ஆரம்பிக்குங்க. வேலையில் ஒரு மாற்றம் வரும். இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையை கவனிக்காதவங்க கூட இப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ செஞ்ச வேலைக்கு இப்போ உங்களுக்கு மதிப்பு கிடைக்குங்க. சரி, பண வரவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு கவலை இருந்திருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலும் பணம் நம்ம கையில் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த கவலை இந்த மாதத்தோடு உங்களுக்கு முடிய போகுதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் செலவுகளுமே குறையுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடும்ப ஸ்தானம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இவ்வளோ நாள் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே குறையுங்க. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்குங்க. நான் சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரின்னு 2 பேருமே பிடிவாதம் பிடிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தாங்க வாழ்க்கை. திருமணம், இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வரன் தேடி இருந்தாலும் அந்த வரன் கிட்ட கல்யாணம் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நின்று போயிருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுங்க. சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கு இருந்த குழப்பங்கள் தீருங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்குங்க. சரி, குழந்தை பாக்கியம் பார்க்கலாம். கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற தம்பதிகளுக்கு இப்போ இந்த மாதத்தில் அந்த கவலைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. எவ்வளோ பேர் நம்மளை கேட்டிருப்பாங்க, கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகுது, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க. அதை பற்றிலாம் எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை மட்டும் நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தாங்க. நம்மளை படைத்த கடவுளுக்கு நமக்கு எப்போ எது கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுப்பாருங்க. சரி, இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு சின்னதாக கூடவே ஒரு பரிகாரம் சேர்த்து செய்யலாங்க. சரி, அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை காலையில் கோவிலில் போய் ஒரு சின்னதாக ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சு வழிபடுங்க. மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. அஷ்டமி அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளில் குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க. அன்னதானம் அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருளை கூட தானமாக கொடுக்கலாமுங்க. மேலும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதுவே போதுமானதுங்க. உங்களுக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சிவன் கோவிலில் திங்கட்கிழமை போயிட்டு வழிபடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.